வாருங்கள், ஆண்டவரையே தொழுவோம். மக்கபேயர் 6:23. ஆனால் எலெயாசர் தமது வயதுக்குரிய தகுதிக்கும் முதுமைக்குரிய மேன்மைக்கும் நரைமுடிக்குரிய மாண்புக்கும் சிறு வயது முதல் தாம் நடத்தியிருந்த மாசற்ற வாழ்க்கைக்கும் கடவுள் கொடுத்திருந்த திருச்சட்டத்திற்கும் ஏற்றபடி மேலான முறையில் உறுதி பூண்டவராய் உடனே தமது முடிவை தெரிவித்து தம்மை கொன்றுவிடுமாறு கூறினார். மண்ணிலிருந்து விண்ணுக்கு செல்லும் பயண இடைவெளியே வாழ்க்கை. மனித வாழ்வு குறுகியது, நிலையற்றது. ஆனால் மனித வாழ்வின் ஒழுக்க முறையே விண்ணக வாழ்வுக்கு தகுதி சீட்டை தருகிறது. வயதுக்குரிய தகுதிக்கும் முதுமைக்குரிய மேன்மைக்கும் நரைமுடிக்குரிய மாண்புக்கும் சிறு வயது முதல் நடத்தியிருந்த மாசற்ற வாழ்க்கைக்கும் கடவுள் கொடுத்த திருச்சட்டத்திற்கும் ஏற்றபடி வாழுதல் எளிதல்ல. தன்னடக்கமும் தெய்வ பயமும் உள்ளவராலேயே இத்தகைய மேன்மையான எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழ முடியும். நிலையற்ற மனித வாழ்வின் அற்ப சுகங்களுக்காக, ஆசைகளுக்காக நிலையான ஆன்மாவை இழந்துவிடக்கூடாது. ஒழுக்க நெறியோடு நேர்மையோடு தனக்கென ஒரு தனி திட்டம் வகுத்து கடவுளை மையப்படுத்தி வாழும் பொழுது ஏராளமான போராட்டங்களை தன்னுள்ளும் வெளியிலும் சந்திப்பது தடுக்க இயலா ஒன்று, ஆனால் வாழ முடியாத ஒன்றல்ல. நமது வாழ்வும் இறப்பும் மனிதர்களுக்கு சாட்சியாகவும் கடவுளுக்கு மாட்சியாகவும் அமைய வேண்டும். நாம ஜெபம். இயேசுவே, தன்னடக்கத்தையும் தெய்வ பயத்தையும் தாரும். இயேசுவே, தன்னடக்கத்தையும் தெய்வ பயத்தையும் தாரும். நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாள் எல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திட
வாழ்ந்திடத்தான் என வாழ்ந்திடத்தான் நினைவில் நாளெல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான். நெஞ்சம் வந்து தஞ்சம் தரும் உன் வார்த்தைகள் நேசி என பேசி என்னை உனதாக்குமே. நெஞ்சம் வந்து தஞ்சம் தரும் உன் வார்த்தைகள் பேசி என பேசி என்னை உனதாக்குமே. நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாளெல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான். நலமான எண்ணங்களா மகிழ்வான வார்த்தைகள் மலரும் மகிழ்வான வார்த்தைகளா உயர்வான செயல்கள் பிறக்கும் உயர்வான செயல்களினா உயிருக்குள் ஒழுக்கம் தவழும் உயிரான ஒழுக்கத்தினால் உலகுக்குள் வாழ்க்கை சிறக்கும். எந்தன் எண்ணம் வார்த்தை செயலால் உன்னில் நான் உறவாடுவேன். எந்தன் எண்ணம் வார்த்தை செயலால் உன்னில் உறவாடுவேன். நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாளெல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான். அன்பான வாழ்க்கை நான் அழகான நேயம் நிலவும் அழகான நேயத்தினால் அகம் தேடும் நீதியும் நிலைக்கும் அகம் தேடும் நீதியினால் இகம் தேடும் அமைதி நிகழும் இகம் தேடும் அமைதியினால் சுகமான ஆனந்தம் நிறையும் அன்பின் வாழ்வும் வாழ்வின் பொருளும் எந்த பாடலாகுமே. அன்பின் வாழ்வும் வாழ்வின் பொருளும் எந்தன் பாடலாகுமே. நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாள் எல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான். நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான் நினைவில் நாளெல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான். நெஞ்சம் வந்து தஞ்சம் தரும் உன் வார்த்தைகள் நேசி என பேசி என்னை உனதாக்குமே. நெஞ்சம் வந்து தஞ்சம் தரும் உன் வார்த்தைகள் பேசி என பேசி என்னை உனதாகுமே. நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான்
தீரத்தார் நினைவினில் நாள் எல்லாம் நான் உன்னில் நாள் தீரத்தார். லூக்கா 12:40. நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். 2004ஆம் ஆண்டு கிறிஸ்து பிறப்பு விழாவை நான் பணியாற்றிய பங்கிலுள்ள மக்கள் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாடினர். அன்று காலையிலிருந்து மதியம் வரை பெரியவர்கள், சிறியவர்கள், ஆண்கள், பெண்கள் ஆகிய அனைவரும் கடல் குளித்து விளையாடி மகிழ்ந்தனர். மறுநாள் சுனாமி வந்தது. யாருமே எதிர்பார்க்கவில்லை. அன்று மட்டும் இந்தோனேஷியாவில் 2 லட்சம் பேரும், இலங்கையில் 35,000 பேரும், இந்தியாவில் 18,000 பேரும், தாய்லாந்தில் 8,200 பேரும், நான் பணியாற்றிய ஊரில் 69 பேரும் இறந்து போயினர். இறந்த இவர்களுடைய வாழ்க்கை இப்படி முடியும் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை. இயேசு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நினையாத நேரத்தில் வருவார். அவர் வரும்போது அவரோடு செல்ல நல்ல சமாரியனை போல, சக்கேயுவை போல ஏழை எளியவர்களுக்கு இரக்கம் காட்டி ஆயத்தமாக இருப்போம். ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே இந்த பிள்ளையை கருணையோடு கண்ணோக்கி பார்த்து எல்லோருக்கும் எப்போதும் நன்மை செய்கின்ற ஒரு இருதயத்தை இவர்களுக்கு கொடுப்பீராக. மேலும் ஆண்டவரே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு குடும்பத்திற்கு காட்டிய இரக்கத்தை இவர்களுக்கும் காட்டி இவர்கள் கேட்பது அனைத்தையும் கொடுத்து ஆசீர்வதித்து உயர்த்தும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். மாண்புயிருவருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமர் புகழ்ச்சி என்றுமே உண்டாவுவதாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள்
உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.